இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மாதுளம்பழம் ஜூஸ் போட போகிறோம். இதில் நம்ம என்னென்ன சேர்க்குறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். மாதுளம்பழத்தை உரித்து அரிஞ்சு வச்சு மாதுளம்பழம் எல்லாத்தையும் போட்டுப்போம். இதை கூட ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற உலர் திராட்சை, கருப்பு திராட்சை, இதை கொஞ்சம் போட்டுக்கலாம். வேஸ்டேஜ் நிறையா இருக்குது, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். நல்ல பழத்தை மட்டும் போட்டுக்கலாம். ஓகே, அடுத்தது நம்ம இது கூட ஊற வச்சு வச்சுருக்கிற பாதாம் பருப்பு இதை உரித்து நல்லா எடுத்து இதையும் போட்டுக்கலாம். பாதாம் பருப்பையும் இதில் போட்டாச்சு. இது கூட முந்திரியும் போட்டுக்கலாம். என்னென்ன பொருளை இது சேர்த்துருக்கேன் அப்படின்றத பாருங்கள். இப்படி நீங்கள் ஜூஸ் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு நீங்கள் கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா ஒல்லியாக இருக்கிறவங்க நல்லா குண்டாக வருவாங்க. பொசுன்னு நல்லா கன்னமெல்லாம் நல்லா பொசுன்னு நல்லா இருக்கும். இது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ட்ரிங்க்கு. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது கூட 4 பேரிச்சம்பழம் இதையும் போட்டுக்கிறோம். பேரிச்சம்பழத்தை கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு ஆப்பிள் தோல் சீவி எடுத்துக்கலாம். ஆப்பிளை தோல் சீவி எடுத்துக்கிட்டேன். இதை கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். வெல்லம் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இதில் வெல்லம் சேர்த்தாச்சு. இதோட பால் நம்ம ஊற்ற போகிறோம். பால் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூட நம்ம பால் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு நம்ம பால். ஓகே, போதுமானது. இதை நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மூடி போட்டு மூடியாச்சு. இப்போ நம்ம அரைச்சிடலாம். அரைச்சாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நமக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம ஜூஸை குடிச்சிக்கலாம். இப்போ நம்ம ஜூஸை ஊற்றிக்கலாம். அதில் ஆனால் திக்காக இருக்கும், மற்ற ஜூஸ் மாதிரி தண்ணியாக இருக்காது. ஏன்னா இதில் நட்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் கெட்டிமாக தான் இருக்கும். அடியில் 1 2 ஆறப்படாமல் இருந்திருக்கு போல். ஓகே, பாருங்கள். இதுதான் பாதாம், பிஸ்தா போல் பாதாம், முந்திரி, டேட்ஸு, வெல்லம், அடுத்து ஆப்பிள், மாதுளம்பழம் எல்லாமே போட்டு அரைச்ச மிக்ஸான ஜூஸ் இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஒல்லியாக இருக்கிறவங்க இதை தொடர்ந்து கண்டினியூவாக 1 மாதம் வரைக்கும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாக்க ரொம்பவே உடம்பு நார்மலாக வந்துடும். கண்ணமெல்லாம் நல்லா புசுன்னு நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். 1 மந்த் வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களுடைய ஹெல்த் எப்படி இருக்குது, அவங்களுடைய உடம்பு எப்படி இருக்குது அப்படின்றது தெரியும். ஓகே, நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குது. நீங்கள் இது மாதிரி செஞ்சு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.